அறப்போர் இயக்கம் வந்து நிறைய ஊழல்களை இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வந்து அந்த ஆக்சுவல் காஸ்ட்டை விட அதிகமான ரேட்டை போட்டு டெண்டர் வாங்குறது. வெளி மார்க்கெட்டில் ரீட்டைல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ரைஸை விட அதிகமான மார்க்கெட் வந்து கொள்முதல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முட்டையோ பருப்போ அரிசியோ நெய்யோ அது மாதிரி வாட்டர் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரேஷன் பர்ச்சேஸ் பண்ணுறாமே டன்னில் மில்லியன் ட்ரில்லியன் டன்னில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ அது வந்து இன்னும் ஆக்சுவலாக ரேட்டு குறையணும். பட் வந்து பல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸோட வந்து கூட வாங்கியிருப்பாங்க. அப்போ என்னென்னா அதை நான் வந்து குறைச்சி போனால் தரம் குறைஞ்சிடும், தரத்தை கூட்டணும், தரத்தை கூட்டுறதுக்குன்னா விலையை கூட்டணும். அப்போ அது போல் லஞ்சம் கொடுக்கணும், உனக்கு 2 ரூபா எனக்கு 2 ரூபா. இப்போ ஜஸ்ட் இமேஜின் 14 ரூபா கொடுத்து 10 ரூபா பருப்பை வந்து அரசாங்கம் வாங்குது. இந்த 4 ரூபா கட் பண்ணால் 10 ரூபா பருப்பை 10 ரூபாய்க்கே வாங்கினா காஸ்ட் மிச்சமாமா? இவ்வளோ தான். அப்போ காஸ்ட் மிச்சமாச்சுன்னா எனக்கு நான் வெளியிருந்து கடன் வாங்க வேண்டியிருக்காதுல்ல, இவ்வளோ தான். ஸோ வந்து இது டைரக்ட் இம்பாக்ட் கிடையாது, நம்ம இன்டைரக்டாக கட்டாயமாக இருக்குது. ஒவ்வொரு கொள்முதல்லையுமே லஞ்சம், ஊழல், கசிவு, லீக்கேஜ், இதை 3யுமே கட்டுப்படுத்தினா, அவரே வந்து சொன்ன பழமொழி போல் கப்பலில் 4 பக்கம் ஓட்டை இருக்குது. அப்போ வந்து ஒரு ஓட்டை அடித்தாலே ஸ்பீடு குறையும், 2 ஓட்டை அடித்தா பெட்டர் ஆகும், 3 ஓட்டை அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும், 4 ஓட்டை அடித்தா ஆபத்துலேருந்து குறையும். அப்படி தான். ஸோ அந்த ஓட்டை அடைக்கிறதுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். அதுவே வந்து இட் வில் கிரியேட். அதனால் தப்பிச்சிருவாங்களா? அது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்.